ஆரம்பத்துல நாட்டின் மீது ஆசைப்பட்டதே முதல் தப்பு. என்னுடைய கருத்துல சத்தியம் செய்து கொடுத்தாயே, இது இரண்டாவது தப்பு. பாலில விஷத்தை கலந்தாயே, இது மூன்றாவது தப்பு. அந்த வீண் பழி உடைய அக்கா மீது, அக்கா மகன் மீது சுமத்தன், இது நான்காவது தப்பு. அவர்கள் இருவரையும் அடித்து சித்திரவதை செய்து நாட்டை விட்டு தோத்து தப்பு. நீ தான் சொல்லல, எனக்கு தெரியும். எனக்கு தப்பு செய்ய மட்டும்தான் தெரியும். உனக்கு தப்பு செய்ய தெரியும், ஆனா எனக்கு தப்பு செய்துங்களா அடிக்கும் தெரியும். வாங்க தயவு வந்து யார் அவன் சொல்றேன். ஒரு பெண்ணாக பிறந்தா இப்படிதான் வாழ வேண்டும் என்ற ஒரு குறிக்கோள் இருக்கு. ஆமா, எப்படி வேண்டும் என்றாலும் வாழ்றது வாழ்க்கையிலடி. ஆனா நீ என்ன செய்ய? நீ தரடா பாவி சொன்ன. நான் சொல்லுவேன்டி, ஆயிரம் சொல்லுவேன். நான் எங்க இருந்த வந்தவன், நான் நல்லவன் சொல்லிட்டு என் நெத்தில எழுதியா வச்சிருக்கேன் இல்லையே. நான் தான் இந்த நாட்டு மேல ஆசைப்பட்டு நீ சொன்னக்கு இப்பேற்பட்ட செயலெல்லாம் செஞ்சுட்டா. நான் எங்கேயோ அயல் நாட்டிலிருந்து வந்தவன். உங்களுடைய கணவரா பார்த்து எனக்கு தளபதி பட்டம் கொடுத்தாரு. ஆனா அந்த தளபதி பட்டத்தை வைத்துக் கொண்டு நான் அரண்மனையில் இருந்தேன். என்ன வரவழைச்சு, தளபதி யாரு, என்னுடைய மகன் தான் நாட்டை ஆளணும், அதுக்கு தகுந்த யோசனை. உனக்கு நான் யோசனை சொல்றதுக்கு ஆளா? யார் நீ? நான் காலால் விட வேலையை கரத்தால செய்யக்கூட வேலைக்காரன் நாய். நான் சொல்றத நீ தான் கேட்கணும். இந்த நாய் செய்த வேலை பாத்தியா? பார்த்தனே. உனக்கு வீட்டுக்காரன் கிடையாது, உன்னுடைய மகனும் கிடையாது, அக்காவும் கிடையாது, அக்கா மகனும் கிடையாது. இப்ப தன்னந்தனிமையில் யாரு? நான் தான் இருக்கிறேன். உனக்கு தோணா யாருமே இல்லையே. அதுக்கு தான் நான் கேட்டுக்கிறேன். முடியாது, தன்னந்தனிமையில் கூட இருந்துருவேன். உன் கூட என்னால இருக்க முடியாது, சத்தியமா முடியாது. தன்னந்தனிமை எப்படி இருந்துருவேன்? நான் யாரோட உடல இருப்பேன். ஏன் வா போலாம், வா வாயா முக்காடு போட்டு சிச்சு கிடக்குற. ஏன் வா, உனக்கு என்ன ஆசை ஆகுது? வா போலாம், வா போலாம். இவ்வளவு சொல்லி உன்னுடைய மனம் ஏற்கல. ஒரு அடி என்றைக்கு இருந்தாலும் உனக்கு நான் அடி, 2 அடி என்னை எதிர்த்து பேசாதடி, 3 அடி எனக்கு ஒரே ஒரு முத்தமடி, 4 அடி நீயோ எனக்கு நாயடி, 5 அடி நானும் இவ்வளவு நேரம் கெஞ்சிறேன் அடி, 6 அடி எனக்கு தகுந்த பதிலை கூறடி, 7 அடி உன்னை கெட்டிக்க உதைப்பேன் அடி, 8 அடி அதக்குவேன் உனது கொட்டமடி, 9 அடி உன்னை தூக்கிய பந்தாடுவேன் அடி, 10 அடி உன் கற்பை எனக்கு சொத்து. அடிக்கிறானே கம்மன் தன உட்காந்துக்கிறீங்க. அடிக்கான சொல்லுங்கடியா. உனக்கு மொத்த நன வேணும். உனக்கு மொத்த நன வேணும். நான் மொத்தம் கொடுத்தா என்ன விட்டுருவியா? சத்தியமா சொல்ல என்ன விட்டுருவியா? அட பாவி, உனக்கு மொத்த வேணும். நீ என்னை எப்பேற்பட்ட செயலால செஞ்சுட்ட. நான் சும்மா விடுவேனா? இந்த கனகராணி உன்னை சும்மா விடுவேனா? அட பாவி, உன் கூட இருந்து செய்யாத தவறெல்லாம் செஞ்சுட்டு நான் பெற்றெடுத்த மகனையே சாவடிச்சுட்டு பாவி. என்னைக்கு இருந்தாலும் என் கையால இல்ல, ஒரு பெண்ணால தானே உனக்கு அழிவு. நாட்டு மக்களே, நான் செய்ததெல்லாம் தவறத்தான். என்ன போல யாரும் செய்யாதீங்க. உன்னை நான் இப்போ ஆவிய உங்க புச்சுக்கு பாறேன். கூட பிறந்த தங்க அக்கானை எப்பேற்பட்டவங்க தெரியுமா? நம்மளை பெற்றெடுக்காத தாய்க்கு சமம். அப்பேற்பட்ட நல்ல உள்ளத்தை இந்த நாட்டை விட்டே விரட்டி, பெற்றெடுத்த பிள்ளைய நாட்டை விட்டு விரட்டுரு. இந்த பாவி எல்லாரும் மன்னிச்சுட்டு போய் வரட்டுமா? போய் ஒழித்து விட்டேன். இனி முதல் கொண்டு இந்த நாட்டில் எனக்கு எதிரி யாருமே கிடையாது.
ஏய், இந்த நாட்டிற்கே மன்னர் நான் தான். மன்னரா? ஆமா. நீயா? உன்னுடைய கருத்தால் எனக்கு மாலை போடுறா. என் கருத்தால உனக்கு மாலை போடணும். ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சுவனே. அந்த நாள் இவ்வளவு சீக்கிரம் வரும்னா எதிர்பார்க்கவே இல்ல. டேய் யாரா அவன்? இப்ப ஐயா யாரு? ஐயா யாரு? அதான் உனக்காக யாரு? ஒரு நாட்டு மன்னாரு. மன்னாரா? டேய் இந்நாட்டுக்கு மன்னர் ஆக போறாரு. மன்னர் மன்னர். அவரை உன் வாயால ஆ, ஒரு 4 வார்த்தை வாழ்த்தி பேசி ஆ. அவருக்கு முடி சொல்றா. பெரியோர்களே தாய்மார்களே, டேய் ஏ ஓட்டா கேட்டுங்கடா. ஐயா பத்தி பெருமையா பேசுறவளா? நல்லா இந்த பார், அவரை பத்தி நீ பேசும்போது சொல்லுவே, எந்த அளவுக்கு பேசுறியோ அந்த அளவுக்கு உனக்கு சன்மானம், அதாவது துட்டு. துட்டு. ஆமா. நாங்கள் எதற்காக இங்க வந்து இருக்கிறோம்? மயரா போடுங்க. தான் பேச தீரு. நாங்கள் எதற்காக வந்திருக்கிறோம்? டேய் நாங்கள் நாங்கள் என்னடா? நாங்கள் இல்லடா, நீ ஒரு ஆள் தான் பேசிக்கிற. இல்ல ஒன்னு சேர்த்து நாங்கள் சொல்றேன். வாய் திறக்காத. ரொம்ப பெருமையா எங்கள் ஐயா யார் தெரியுமா? அவர் ஒரு புறம்போக்கு. எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட? புறம்போக்கு அவசரப்படாத. புறம்போக்கு நிலங்களிலே திருட்டு பட்டா போட்டு சொந்தமாக்கி கொள்வாரு எங்க ஐயா. சத்தியமா தான் உண்மை. புறம்புறத கூட கடிக்கிறாரு ஏரிக்கிற ஓரத்துல. அதேதான் உங்க ஊர்ல டேய் டேய் யாரா உண்மையா இல்லையா? அவரே கேளு. உண்மையா ராஜா? சத்தியமா உண்மை. கம்பெனி கட்டிருந்தா கூட புறம்போக்கில் வீடு கட்டத்தை விட மாட்டேன்ற பத்தியா? டேய் எத்தனை அந்த புறம்போக்குள்ள வீடு கட்டிருந்தா நீ 60 லட்சம் ரூபாய் கம்பெனி கட்டிருக்க. ஓ, அங்க இப்போ வாழ்ந்த இடம் தான் நானு. ஓஹோ, நிலம் வாங்குற துட்டு இப்படி போட்டுக்கிறேன். நாங்கள் ஒரு புறம்போக்கு என்று சொன்னால் டேய் மறுபடியும் புறம்போக்கன்றான் பாரு அவன். அது மிகையாகாது. ஆ அது எங்களுக்கு தகுதியான வார்த்தை கிடையாது. கிடையாது. நாங்கள் யார் தெரியுமா? நாங்க தாலி அர்த்த பசங்க. தாலி அர்த்த பசங்களா? ஆமா, தப்பா நினைக்காத. ஒரு விதவை கழுத்துல தாலி இருந்தா அது அர்த்தே அவளுக்கு வேற கல்யாணம் பண்ணி ஏத்து கொடுப்போம் நம்ம. விதவை கழுத்துல எப்படி தாலி இருக்கான்? இருக்காதா? ஆனா பொண்ணு கணவனை ஏந்துட்டா உடனே தாலி எடுத்துட்டு மூலையில உட்கார வைப்பாங்களே. எங்க ஐயா அந்த மாதிரி பண்ண மாட்டாரு. அந்த தாலி எடுத்து அவரே கட்டுருவாரு. அப்படியேப்பட்ட உத்தமர் எங்க ஐயா. இவர் யார்? இவர் ஓடுவதிலே ஒரு சிங்கக்குட்டி, பாய்வதிலே புலிக்குட்டி, உட்காருவதிலே மான்குட்டி, தோன்றத்திலே வந்தா பன்னிக்குட்டி. என்னுடைய பெருமை. உன்னுடைய அருமை பெருமைகளை சொல்லிக் கொண்டே வரேன். எங்கேயோ எங்கேயோ தள்ளிட்டியாடா. யார் இவரு? அந்த சிங்கத்து வாயில எங்க ஐயாத்தான். ஆமா. அந்த புலி வாயில எங்க ஐயாத்தான். சபா சபா சா. பேசின்னு இருக்கிறான். ஒரு நிமிஷம் இரு. சொல்லு சொல்லு. அந்த யானை வாயில எங்க ஐயாத்தான். அந்த குதிரை வாயில எங்க ஐயாத்தான். என் வீட்டு கோழி வாயில எங்க ஐயாத்தான். ஏன் என் குஞ்சு வாயில கூட கோழி குஞ்சு கோழி குஞ்சு கோழி குஞ்சு அது கூட உன் பேர் வாய்க்கு தான் சொல்லும். அப்படியாப்பட்ட எங்கள் ஐயாவுக்கு இந்த நாடு போதாது. இருந்தாலும் அவருக்கு நாங்கள் மணிமணி கூட போகிறோம். மாலை இருறாங்க மாலை தூக்கிட்டாங்க. மாலை மேல மேல மாலை மாலை மேல மேல ஏந்துறாங்க மாலை. எங்கடா மாலை? மாலை உனக்கு போடலாம் தான் வந்தேன். காத்துல பறந்தும் போச்சு என்னன்னு தெரியல. ஏய் வேற மாலை நம்ம இதுக்கு மேல நம்ம இருந்தா நம்ம தூக்கி நிக்கிறோம். ஏய் காக்கா 6 மணிக்கு தான் வரும். கலை இல்ல நடுவு. மணி 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 இல்லப்பா பெல்லு. மணி நீ நாட்டை விட்டு போகலையா? ஏய் அட பாவி, பொண்ணை வீட்டுக்கு என்ன செஞ்சுட்டாங்க பாவி? எங்க வந்து உனக்கு
எங்க அப்பா பதவியை கொடுத்தார், இருக்கிறவங்க கொடுத்தார், உண்ணவனும் கொடுத்தார். அந்த பண்பையை மறந்து விட்டு சத்தியமா சொல்றேன், உண்மைங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, லைட்டு மேல சத்தியமா இது உண்மை. தயவுசெய்து இருக்குது, நான் சொல்றது உண்மை நம்புங்க. ஒன்னொன்னா நான் சொல்லி கொடுங்க. இவங்க சொந்த ஊரு மகேந்திரவாடி. அந்த ஊர்ல ஆட்டாடி குடிச்சிட்டு போயிட்டு சொந்த சித்தி போல கை பிடிச்சிருக்கான். இன்னைக்கும் இல்ல அந்த ஊர்ல சின்ன கட்டுக்கோப்பா இருப்பாங்க. ஏதாவது தவறு பண்ணா கூட்டம் போட்டுருவாங்க. கை பிடிச்சிட்டான்னு சொல்லிட்டு கூட்டு போய் கம்பத்தில் கட்டாங்க. நைட் நாடகம் இல்லப்பா இன்னும் வாத்தியார் கேட்டா அவர் கம்பத்தில் கட்டி வச்சுருவாங்க. வாத்தியார் போய் அழைச்சிட்டு வந்து நான் தான் போய் காசு கட்டேன். 25,000 ரூபாய் கட்டு வந்த சொந்த சித்தி பொண்ணு. இது உண்மை இல்லை. நீயே சொல்லுங்க மக்கள்கிட்ட. சத்தியமா உண்மைதான். இல்ல சத்தியமா உண்மை இது. 25,000 ரூபாய் நான் ஊர் பொது விட்டுட்டு நீங்க கூட்டிட்டு வந்தேன். ஏய் நீங்க எல்லாம் வந்து செத்து போடுறப்பா, இங்க செத்து போடணும். மானம் கட்டலாம். ஊருக்கு பெரிய மனுஷன் தான். அது வந்து நானு. ஏய் உனக்கு வீரம் இருந்தா, வீரம் இருந்தா, எங்க துணிவு இருந்தா, எடு வாழை தொடு போ. எனக்கு சந்தேகம் என்ன? அவன் அடிக்குவானா? சரி, அவன் மேல விழுந்தான் உன்னை மம்டி போட்டு தான் வாரணும். அந்த அளவுக்கு நசிக்கணும்னா ஆமா. ஒரு நிமிஷம். இப்ப நீ என்ன பண்ண போற? கையில வாழை வச்சு சண்டை போட போற. சண்டை போற. ஆமா, அதெல்லாம் ஆம்பளைங்க போடுற சமாசாரம். அப்ப நான் யாரு? நம்மளுக்கு எதுக்குமா வாமா போலாம்? யாரா? வாமா யாரு? ஏய், அப்படி என்றால், ஏய், போர் முனையிலே பிரபுவை காட்டி ஓடிவிட்டு பரம்பரையில் பிறந்தவன் நான் அல்ல. இது வெட்ட வெட்ட துளிர் பெறுவ தவிர மொட்டை பெற மாவாதட முட்டாள். வெட்டியே சாச்சிருவேன். என் பேர் ரிஸ்வேன். மனசுல பாரமே குறைஞ்சிச்சு. ரொம்ப நேரம் என் ஜோத்து கீசா அதான் உனக்கு கீசம் போய் வா. சுடுகாட்டில் பல்ல தச்சுக்கிறோம்.